Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the area of the quadrilateral ABCD அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. AB, BC, CD and AD கொடுத்துருக்காங்க. ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஏபின்றது 13, அதுக்கப்புறம் 12, 9, 14 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏபி, அதுக்கப்புறம் இது பிசி, அதுக்கப்புறம் சிடி அண்ட் ஏடி. ஸோ இந்த குவாட்ரிலேட்டரல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து வெர்டிசஸை மார்க் பண்ணோம். ஸோ ஏபிசிடி அண்ட் டயகனல் பிடி வந்து 15 அப்படின்னு இருக்கு. ஸோ பிடியை ஜாயின் பண்ணுவோம். இது வந்து 15. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஏபி வந்து நான் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஏ வந்து 13. அதுக்கப்புறம் இந்த ஏடியை வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ ஏடி வந்து இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த பிடி வந்து 15 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து 15. முதல்ல இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதில் நமக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. ஏ வந்து 13, பி வந்து 14 அண்ட் சி வந்து 15. முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் அப்படின்றது செமி பெரிமீட்டர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2. இதில் தான் ஆட் பண்ணால் 13 பிளஸ் 14 பிளஸ் 15 ஹோல் டிவைட் பை 2. ஸோ இதை ஆட் பண்ணலாம். நமக்கு வந்து 13, 14, 15 இருக்கு. இதை ஆட் பண்ணும்போது 5 plus 4 9, 9 plus 3 12. ஸோ டோட்டலாக 42. 42 டிவைட் பை 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது 21. இப்போ இதோட ஏரியா. ஸோ ஏரியா ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படின்னு வரும். ஃபுல் ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ 21 இருக்கு எஸ்ஸோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 21. அடுத்தது 21 மைனஸ் 13, 21 மைனஸ் 14, 21 மைனஸ் 15. ஸோ ஃபுல் ஸ்கொயர் ரூட் போடணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ வெளியே இருக்க 21 அப்படியே இருக்கட்டும். இன்டூ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வரும். அதாவது 21 மைனஸ் 13 8 இன்டூ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 வரும். அடுத்தது இது 6 வரும். ஸோ இதை நம்ம வந்து ஃபேக்டர்ஸாக பிரிக்க போகிறோம். அது 21 வந்து நம்ம 3 into 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 8 வந்து நம்ம 4 into 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 7 அப்படியே இருக்கட்டும். இது 3 into 2 அப்படின்னு இருக்கட்டும். இதில் என்னன்னா நம்ம வந்து குரூப்பிங் பண்ண போகிறோம். ரெண்டு ரெண்டாக இருக்கிறத ஒரு பேராக எடுத்துப்போம். ஸோ 7 7 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரே ஒரு 7 எடுக்கும். ஸ்கொயர் ரூட் வந்து 7 மட்டும் வரும். இதே மாதிரி இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 இருக்குது. அதனால் ஒரே ஒரு 3 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 ஒரே ஒரு 2 எடுத்துப்போம். அண்ட் ஆல்ரெடி இங்கே 4 இருக்கு இல்லையா, ரூட் ஆஃப் 4ன்றது 2. அதனால் நான் டைரெக்டாக 2 அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக 7 3 21, 21 into 2 இது வந்து 42 into 2 84. ஸோ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி சி நேம் பண்ணியிருக்கலையே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இதை வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12 அண்ட் சிடி அப்படின்றது 9. ஸோ 12 9 15 இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். பிசிடி. ஸோ இன் ட்ரையாங்கிள் பிசிடி இதில் நம்ம நேம் பண்ண ஏ பி அண்ட் சி எழுத போகிறோம். ஸோ ஏன்றது 12, பின்றது 9. ஸோ 12 9 அண்ட் சி வந்து நம்ம அதே தான் வச்சுருக்கோம். அதாவது டயகனல் பிடி வந்து 15 வந்துச்சு இல்லையா, ஸோ அதே இருக்குது. இப்போது இதுக்கு நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12 ப்ளஸ் 9 ப்ளஸ் 15 by 2 அப்படின்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இங்கே தனியாக எழுதி ஆட் பண்ணலாம். 12 9 15 டோட்டல் 14 15 16 வரும்.
இங்கே 1 வந்துருச்சுன்னா 36. ஸோ 36 டிவைட் பை 2 அப்படின்னு வரும். இது 18. எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ ஏரியா வந்து ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 18 மைனஸ் 12 18 minus 9 18 minus 15. இது டோட்டலாக இது ரூட் ஆஃப் 18 இன்ட்டு 6 இன்ட்டு 9 இன்ட்டு 3. இது வந்து நம்ம 9 இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 18 வந்து 9 இன்ட்டு 2 அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு 9 இருக்குது. இந்த 6 வந்து 2 இன்ட்டு 3 அப்படின்னு எடுக்க போகிறோம். அது போக லாஸ்ட்டில் இருக்க 9 and 3 எழுதியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 9 இருக்குது. அதுக்கு பதில் நம்ம ஒரு 9 எடுத்துப்போம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது. ஸோ இது வந்து 9 இன்ட்டு இங்கே 2 2 இருக்குது, அதுக்கு ஒரு 2 எடுத்துப்போம். 2 3 இருக்குது, அதுக்கு ஒரு 3 எடுத்துப்போம். ஸோ 9 to 18 18 3 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து இந்த ஃபுல் ஏரியா வேணும். ஏரியா குவாட்ரேட்டர் ஏபிசிடி அப்படிங்கும்போது இந்த 2 ஏரியாவை நம்ம ஆட் பண்ணோம். 84ஐயும் 54ஐயும் ஆட் பண்ணோம். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் quadrilateral ABCD அப்படின்றது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நேம் எடுக்கோம், ஏபிடி இன்னொன்று பிசிடி. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் area of triangle BCD. Area of the triangle ABD ன்றதா நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ABD ன்றது 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 54. ஸோ 84 ப்ளஸ் 54 ஈக்குவல் டு இது தனியாக எடுத்து எழுதி ஆட் பண்ணலாம். 84 and 54 448. இது வந்து 13. ஸோ டோட்டலாக 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.